ஹாய் கைஸ் 19th எபிசோட் பார்க்கலாமா? 19th எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சீக்ரெட் வாட்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக கலெக்டர் கிட்ட போயிருப்பாங்க. அங்க அவர் வந்து ஒயின் பண்ணி கொடுக்க சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இவங்களும் ஒயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஹீரோயின் வந்து அந்த ஒயினையும் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஒயின் பண்றதுக்கான சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் பத்தி எல்லாமே சொல்லிடுறா. இவங்க கொடுத்த ஒயின்ல இம்ப்ரெஸ் ஆனதுனால அந்த கலெக்டர் போயிட்டு ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. இந்த பெயிண்டிங்க ஜோயி அப்படிங்கிற ஒரு பழங்காலத்து ஒரு அரசர் கூட இருந்த ஒரு பெயிண்டர் தான் வரைஞ்சிருக்காராம். இதுல தான் அந்த சீக்ரெட் வாட்டருக்கான ரூட் இருக்குது. சோ நீங்க இத கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அந்த ட்ரெஷர் மேப்பையும் கண்டுபிடிச்சுக்கலாம். சீக்கிரமா போய் கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. எங்க நம்ம அண்ணன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஓடி வந்து ஏதோ சொல்ல வர்றா. அதுக்குள்ள அவங்க அண்ணன் என்ன சொல்லிடுறான்னா, நான் உங்க அப்பாவுக்காக நிறைய ஒயின்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ எப்ப கிளம்புறியோ அப்ப எடுத்துட்டு போயிரு மறக்காம அப்படின்னு சொன்ன உடனே இவ ஏதோ சொல்ல வந்திருப்பா. அது கூட சொல்லாம சரி ஓகே ஓகே ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவன் யோசிக்கிறா. ஹீரோயின் வந்து லூ ஃபேமிலிய வழிபட்டுட்டு இருக்காங்க. நம்ம அண்ணனும் நம்மள சீக்கிரமா போங்க போங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. என்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஜுவர் கிட்ட கேட்போம் அப்படின்னா அவகிட்ட போய் கேட்கிறா. எங்க இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இந்த ஜுவர் கிட்ட நடந்தது எல்லாமே சொல்றா. இந்த மாதிரி அவ எதுக்காக அவங்கள வழிபட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது லூ ஐலனோட அப்பா இது மட்டும் இல்ல கூடவே பிங்கர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர்லயும் கூட இருந்துச்சு. அது யாரு அப்படின்னு கேக்குறா. இத கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜுவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் புரிய வருது. அப்போ கண்டிப்பா அன்னைக்கு ஆன்சிஸ்டர் ஹால்ல இறந்து செத்து போனது பின்யரா தான் இருக்கணும். அதாவது ஹீரோயினோட மெய்டா தான் இருக்கணும். ஹீரோயின் தப்பிச்சிட்டா அப்படிங்கிறது. இத ஜுவர் வந்து அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு கிட்ட சொல்றா. அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா அப்படிங்கும்போது, இல்ல நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாம நீ எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவ? நம்ம மேல தான் திரும்பும் அப்படின்றா. ஃபர்ஸ்ட் இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எரிஞ்ச மாதிரி அதாவது தீக்காயம் பட்ட மாதிரி யாராவது ஷென் ஃபேமிலிக்கு மருத்துவம் பண்றதுக்காக வந்தாங்களா அப்படின்னு கேக்குறா. இந்த ஃப்ரெண்ட் பொண்ணும் யோசிச்சு பார்க்குறா. யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவளுக்கே தோணுது, அன்னைக்கு ஹீரோயினோட முதுகுல ஒரு டாட்டூ போட்டிருப்பாள்ல, அதுல கூட தீக்காயம் பட்டுருச்சு. அத மறைக்கிறதுக்காக டாட்டூ போட்டிருக்கேன்னு சொன்னால, அத சொல்றா. அது மட்டும் இல்ல, சென்டான்ஸுக்கும் ஆல்ரெடி ஏதோ பாய்சன் பட்டு ரொம்ப சீரியஸா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா திடீர்னு எல்லாமே சரியாயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிங்கும்போது ஜுவருக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரெண்ட் பொண்ணு இன்னொன்னு சொல்றா. அவ சின்ன வயசுல சென்டான்ஸுக்கு சுத்தமா ஒயின்னா என்னன்னு கூட தெரியாதாம். அது பண்ணவே தெரியாதாம். ஆனா இப்போ ஒரு ஒயின் கடை வைக்கிற அளவுக்கு அவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. எங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு ரிட்டர்ன் போறாங்க. கொஞ்சம் இருட்டாயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த மேப்ல இருக்கிற எப்படியாச்சும் சீக்ரெட்டை ரிவீல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, சரி ஓகே அது அந்த சைட் வைங்க. இப்போ எனக்கு ஒரு சீக்ரெட் வந்து ரிவீல் ஆகி ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கிறப்போ, ஹீரோ வந்து அவன் பேக்ல இருந்து ஏதோ ஒன்று எடுக்கிறான். என்னன்னா இந்த லுவா வந்து ஹீரோக்கு கடைசியா ஒண்ணு குடுத்திருப்பான்ல, அத எடுத்து காட்டுறான். இது வந்து லுவா எல்லன் என்கிட்ட குடுத்தது. அவ திருப்பி வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னா. ஆனா அவங்க கிட்ட நான் குடுக்க முடியல. ஆனா இப்ப நான் ஓனர் கிட்ட குடுக்குறேன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட குடுக்குறான். ஏங்க நான் வந்து லுவா எல்லனோட ஃப்ரெண்ட் மட்டும் தான். நீங்க என்ன என்கிட்ட குடுக்குறீங்க அப்படிங்கும்போது, நீங்க தான் லுவா எல்லன்றது எனக்கு நல்லா தெரியும். உண்மைய ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் எந்திரிச்சு போலான்னு ட்ரை பண்றா. ஹீரோ அவள விடாம புடிச்சு வச்சுட்டு, எனக்கு தெரியும் நீங்க தான் லுவா எல்லன்னு. இந்த லோட்டஸ் டாட்டூ கூட அந்த காயத்த மறைக்கிறதுக்காக தானே போட்டிருக்கீங்க. எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, ஹீரோயின் வந்து இல்ல இல்லன்னு சொல்லி பார்க்குறா. ஆனா ஹீரோ வந்து விடுற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினாலயும் முடியல. ஆமா நான் லூ ஐலண்ட் தான் அப்படின்னு ஒத்துக்கிறா. இப்ப என்ன ஜெயில்ல தானே போட போறீங்க. தாராளமா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றப்போ, ஹீரோ வந்து ஒண்ணுமே பண்ணாம ஹீரோயினோட கைய பிடிச்சுட்டு, ஒரு வழியா எப்படியோ நீ உண்மைய ஒத்துக்கிட்டல்ல. எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி நீ இவ்ளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இப்படி இருக்க அப்படிங்கிறது என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த நெருப்புல நீ எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்ப. அதுக்கப்புறம் நீ உன் ஃபேஸ் மாத்தும்போது எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பன்னு ஒண்ணு ஒண்ணு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இவ்ளோ நாள் ஆச்சா அப்படின்னு எனக்கே ரொம்ப கோவமா இருக்கு என் மேல. அப்போ ஹீரோயின் கேட்கிறா, நான் தான் எங்க அப்பாவ கொன்னேன் அப்படின்னு ஊரே பேசிட்டு இருந்துச்சு. ஆனா நீ மட்டும் அத ஒத்துக்கல. எப்படி அப்படிங்கும்போது, ஏன்னா எனக்கு லுவாலன பத்தி தெரியும். அவ அந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு வந்துட்டு ச்சே நம்மள நம்புறதுக்கு ஒரு ஆளாவது இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாயிருது. ஹீரோயினுக்கும் ஹீரோவ ரொம்ப புடிச்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் ஹீரோவ வந்து புடிச்சிருக்குல்ல, அதனால அவளும் ஒத்துக்கிறா. 2 பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் 2 பேருமே வீட்டுக்கு போறாங்க. போகும்போது 2 பேரும் மாறி மாறி கை பிடிச்சிட்டு ஜாலியா போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அண்ணனுக்கு இன்னும் காண்டாகுது. ஹீரோ வந்ததுமே நம்ம அண்ணன் கிட்ட சாரி தான் கேட்குறான். அன்னைக்கு எனக்கு வேற வழியே தெரியல அதனால தான் அப்படின்றபோது அவன் அத கண்டுக்கவே இல்ல. அவன் வந்து ஹீரோயின் கிட்ட தான் கேட்கிறான். ஏதாவது க்ளூ கிடைச்சதா அப்படிங்கும்போது, ஆமா ஒரு பெயிண்டிங் கிடைச்சிருக்கு. நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி வா உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அண்ணன் உள்ள போறான். ஹீரோயின் கேட்கிறா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றான் இன்னொரு நாள் நான் சொல்றேன். வா இப்ப போலாம் அப்படின்ட்டு எல்லாரும் உள்ள போய் அந்த பெயிண்டிங் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பெயிண்டிங் வந்து பழங்காலத்துல அந்த ட்ரெஷர் மேப்ப கிரியேட் பண்ணார்ல, அவரு தான் இந்த பெயிண்டிங்கும் வரைஞ்சிருக்காரு. இதுல தான் ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஒரு க்ளூ இருக்கு. அத தான் நம்ம
கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "பேசாம நம்ம ஏன் அவர் எழுதின எல்லா புக்கையும் செக் பண்ணி பார்த்தா, கண்டிப்பா ஏதாவதுல நம்மளுக்கு க்ளூ கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "இது கரெக்ட்டான ஐடியா. இத பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அண்ணன் என்ன சொல்றான்னா, "இந்த மாதிரி உன் ஃப்ரெண்ட் பொண்ணு வந்துட்டு ரொம்ப நாளா கோல்டு புடிச்சிருச்சுன்னு ரூம விட்டு வெளியவே வரல. நீ போயிட்டு அவ என்ன பண்றா அப்படிங்கிறத பாரு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி வச்சுட்டு, இவன் திரும்பி ஹீரோ மூஞ்சிலே ஒரு பஞ்ச் வைக்கிறான். "நீ கஷ்டப்படுற அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அதுக்காக நீ என்ன இப்படி அடிக்கணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் வந்து நீ என்ன கட்டி வச்சுட்டு போன அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் நான் உன்ன அடிக்கிறேன்னு நெனச்சுட்டு இருக்கியா?" அப்படிங்கிறான். "உனக்கு ஹீரோயின் பத்தி என்னடா தெரியும்? என்ன தெரியும் நீ அவள லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ சொல்றான், "எனக்கு லுவா எலன பத்தின சீக்ரெட்டும் தெரியும். சென்டன்சு பத்தின சீக்ரெட்டும் தெரியும்" அப்படிங்கிறான். "ஓ! அது மட்டும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? அவளோட பாஸ்ட்ல அவ எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அவ கஷ்டப்படும்போது ஒரு ஒரு சிச்சுவேஷன்லயும் இருந்து நான் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனா அவளுக்கு உன்ன எப்படி ரொம்ப புடிச்சதுன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்றான். இந்த உலகத்துல யாரு வேணா யாருக்கு நல்லது பண்ணலாம். எல்லாத்து மேலயும் லவ் வந்துரணும்னு கிடையாதுல்ல. ஹீரோயின்க்கு ஆல்ரெடி என்ன பிடிக்கும். எனக்கும் அவள ரொம்ப பிடிக்கும். அதனால தான் 2 பேத்துக்குமே லவ் செட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இதெல்லாம் நம்ம அண்ணனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அவனுக்கு ஹீரோயின் வந்துட்டு அவ்ளோ பிடிக்கும். ஏன்னா ஹீரோயினோட லவ், கேர், அவளோட பாஸ்ட் அப்படின்னு எல்லா கஷ்டத்துலயும் அவன் தான் கூட இருந்திருக்கான். இப்ப அது யாரோ வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமா இருக்கும்ல. அப்புறம் எதுவுமே பேசாம அப்படியே கிளம்பிடுறான். எங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த ஃப்ரெண்ட் பொண்ண கூப்பிடுறா. "என்னாச்சு உனக்கு கோல்டு பிடிச்சிருக்காமே டாக்டர் பார்க்கலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல அதெல்லாம் யாரும் பார்க்க வேணாம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீ இங்கேருந்து போறியா?" அப்படின்னு கேட்டது. "ஓகே நீ ரெஸ்ட் எடு. நான் இங்கேருந்து போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க போயிடுறா. எங்க நம்ம அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கப்போ ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்ததும் சொல்லிடுறா, "இந்த மாதிரி நான் ஹீரோ கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். ஹீரோக்கு வந்து என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சும் வந்து நான் நெனச்ச மாதிரி ஒண்ணும் அவரு பெருசாலாம் ரியாக்ட் பண்ணவே இல்ல. அவரு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு" அப்படின்றா. அப்போ அண்ணன் கேட்குறான், "நீ வந்து அவனுக்கு ஓகே சொல்லிட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன மன்னிச்சுருங்க. நான் வந்து உங்ககிட்ட கேட்காமயே நான் சொல்லிட்டேன். ஆனா வந்து ஜுவர் பண்ண தப்ப எல்லாமே அவள ஒத்துக்க வச்சுட்டு, லுவலன் மேல இருக்கிற தப்பான பெயர எல்லாமே நீக்குனதுக்கு அப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்கிறா. இதுக்கு மேல நம்ம அண்ணன் என்ன பண்ண முடியும்? ஹீரோயின் வந்து ஹீரோக்கு அப்படிங்கிறது உறுதியாயி போச்சு. இதுக்கு மேல நம்ம போய் எதுவும் பிரச்சனை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால, "உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. நான் சப்போர்ட் பண்றேன்" அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே கிளம்பிடுறா. எங்க இந்த பிரின்ஸி திருப்பியும் லியோ சிட்டிக்கு வந்துடுறான். இவ்ளோ நாள் எங்க போயிருப்பான்னு பார்த்தா, ஹீரோ வந்து அவன் மேல ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணி திருப்பி அனுப்பிச்சு விட்டுருப்பான். அதெல்லாம் சால்வ் பண்ணி ஏதோ சமாளிச்சுட்டு வந்திருக்கான் போல. அவன் வந்ததுமே என்ன கேட்கிறான்னா, "உங்களுக்கு ஏதாவது சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா?" அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஹீரோவும், ஹீரோயினும் அந்த க்ளூவ தேடி போயிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த வேலைய கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஹீரோயின் வந்து ஆக்சுவலா இந்த ஷென் ஃபேமிலியோட உண்மையான பொண்ணு கிடையாது. தத்து பிள்ளையாமா அப்படின்னு சொல்றான். ஓ! இப்படி வேற ஒரு கதை இருக்கா? அப்போ இந்த ஹீரோவும், ஹீரோயினும் ஏன் தனியா போயிருக்கணும்? கண்டிப்பா இவன கழட்டி விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாரி போயிட்டு இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். நீ போயிட்டு இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவன அனுப்ப வைக்கிறாங்க. எங்க நம்ம அண்ணன் ஒரு கடையில உட்காந்து பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். பயங்கர சோகத்துல வேற இருக்கிறான். அப்போ வந்து இந்த பிரின்ஸியும் அவனோட அசிஸ்டன்ட்டும் ஒரு ஆள் அனுப்புறாங்க. அவரு நம்ம அண்ணன் கிட்ட போய் சார் கடைய க்ளோஸ் பண்ண போறோம். ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்றப்போ, அவன் எடுத்து காசு குடுக்குறான். இல்ல இது வேணாம். ஏன்னா ரொம்ப அதிகமா குடுக்குறீங்க. சேஞ்சும் இல்ல இப்ப என்கிட்ட. பேசாம நீங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் தானே. இந்த பில்லுல மட்டும் சைன் பண்ணிட்டு போயிடுங்க. அவ்வளோதானங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கூட குடுத்துக்கோங்க. ரெகுலர் கஸ்டமர் தானே ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு உடனே இவங்க அண்ணனும் நல்ல போதையில வேற இருக்கானா, எதுலயோ அவன் பாட்டுக்கு எடுத்து சைன் போட்டு வந்துடுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒண்ணு வருது. என்னன்னு பார்த்தா, ஹீரோ வந்து இன்னும் 10 டேஸ்ல வந்துட்டு என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ, அந்த எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணல அப்படின்னா, இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த ட்ரெஷர் மேப் கேஸ் அது வந்து இவனுக்கு மேல இருக்க ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட போயிரும். அப்படி போயிடுச்சுன்னா, ஹீரோக்கு வந்துட்டு மரண தண்டனை குடுக்குற அளவுக்கு கூட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். அப்படி என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்மள சப்மிட் பண்ண சொல்றாங்க. கண்டிப்பா இந்த பிரின்ஸி வந்துட்டு அவனோட ஆளோட அந்த பவ் இருக்கும் இல்லையா? அத வச்சு தான் நிழலுக்கு பாய்சன் வச்சிருப்பான். இத வச்சு கண்டிப்பா அவன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்ல. அப்ப வேற யாரு நம்மளுக்கு எதிரா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ கேட்குறான் ஹீரோ, "யாரு வந்து எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டு இருக்காங்க? எனக்கு எதுவுமே புரியலையே" அப்படிங்கும்போது, "ஆமா சார் உங்க சைட்ல தான் யாரோ ஒருத்தர் வந்து எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல" அப்படிங்கும்போது ஹீரோக்கு கன்ஃப்யூஷனா இருக்கு. எங்க நம்ம அண்ணன் நடந்து போயிட்டு இருக்கும்போது, பிரின்ஸியும் அவனோட அசிஸ்டன்ட்டும் வந்து இவன வழிமறிக்கிறாங்க. அப்போ இந்த பிரின்ஸி சொல்றான், "என்ன உனக்கு ஹீரோயின்க்கெல்லாம் இது இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஹீரோ உன் ஆள தூக்கிட்டு போயிட்டான் போலயே" அப்படிங்கும்போது, "தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க" அப்படின்னா அவன் போலான்னு ட்ரை பண்றான். "எப்பா தம்பி நீ அவ்ளோ சீக்கிரம்லாம் போயிற முடியாது. நேத்து நீ குடிச்சிட்டு ஒரு இதுல வந்துட்டு உன்னோட சீல் வச்சியே ஞாபகம் இருக்கா? அது வந்து வெறும் பெல்லு கிடையாது. அது வெறும் பேப்பர்ல தான் உன்னோட சீல் வாங்கியிருக்கேன். நான் அதுல வந்து ஹீரோக்கு எதிரா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அதனால ஹீரோக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுது. அது ஆல்ரெடி வந்திருக்கும்னு நெனைக்கிறேன்.
என்னதான் நீ போய் அவங்க கிட்ட சொல்லி நீ நல்லவன்னு சொன்னாலுமே 2 பேருமே நம்ப போறதில்ல. அதுக்கு பேசாம நீ என்னோட சைட்ல இருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா நீ வேல பண்ண அப்டின்னா, நான் உன்ன அவங்கள மாதிரிலாம் தூக்கி வீச மாட்டேன்ப்பா. எப்பவுமே நான் என் சைட்ல வச்சுப்பேன் அப்டின்னு மண்டைய கழுவ ட்ரை பண்றான். ஆனா நம்ம அண்ணன் சொல்லிடுறான், உன்ன மாதிரி கேவலமான வேலைலாம் என்னால பண்ண முடியாது. கெளம்பு அப்டின்னு சொல்லிட்டு கோவமா கெளம்பிடுறான். இங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி யார் இப்டி பண்ணாங்கன்னே தெரியல அப்டின்னு பேசிட்டு இருக்கும்போது, இந்த விஷயம் நம்ம 3 பேத்துக்கு மட்டும் தானே தெரியும். வேற யாருக்கு தெரியும் அப்டின்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கப்போ, நம்ம அண்ணன் வர்றான் வந்து ஒத்துக்கிறான். நான் தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நேத்து நான் நெறைய குடிச்சிருந்ததுனால எதுல நான் சீல் வச்சேன் அப்டிங்கிறது எனக்கே தெரியல. அத வந்து அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்டின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், நாங்க 2 பேரும் உன்ன நம்புறோம். நீ அவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க மாட்ட அப்டிங்கிறது எங்களுக்கு தெரியும். இத விடு நம்ம வந்து இனி என்ன பண்ண போறோம் அப்டிங்கிறத பத்தி பேசலாம் அப்டின்னு சொல்றான். எங்க நம்ம அண்ணனும் ஹீரோவும் தனியா நின்னு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம அண்ணன் சொல்றான், "நீ நிஜமாவே ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொல்லலையா? நான் உன்ன அடிச்சத பத்தி நீ சொல்லியிருப்பேன்னு நெனச்சேன்" அப்டின்னா, நம்ம அண்ணன் சொல்றப்போ, ஹீரோ சொல்றான், "நீ என்ன நெனச்சுட்டு இருக்க? நான் ஹீரோயின் கிட்ட உன்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கேன்னு நெனச்சுட்டு இருக்கியா? அப்டிலாம் கிடையவே கிடையாது" அப்டின்னு சொல்றப்போ, அண்ணன் சொல்றான், "என்ன மன்னிச்சுரு. நான் வந்து உன்ன ஹர்ட் பண்ணியிருக்கேன். நீ என்ன பயங்கரமா ஹர்ட் பண்ணியிருக்க. அது இல்லாம நீ என்ன நெறைய இடத்துல காப்பாத்திருக்க. இது எல்லாத்துக்குமே பதிலா நான் உன்ன காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்" அப்டின்னு சொல்லிட்டு கெளம்புறான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து கையில ஏதோ சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு போயிட்டு, அந்த ஃப்ரெண்ட் பொண்ண பாக்குறா. அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு கூப்ட்டா திருப்பி பதிலே பேச மாட்டேங்கிறா. இவ என்ன இன்னுமா தூங்கிட்டு இருக்கா அப்டின்னு நெனச்சுட்டு, சரி ஓகே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி போலான்னு ட்ரை பண்றப்போ, அப்போ வந்து இந்த ஃப்ரெண்ட் பொண்ணு சரி ஓகே நம்ம ஏதாவது அப்நார்மலா நடந்துக்கிட்டா தான் இவ ஈஸியா கண்டுபிடிச்சுருவா. அதனால நார்மலா போய் பேசுவோம் அப்டின்னு சொல்லிட்டு போய் பேசுறா. "இந்தா உனக்காக நான் சாப்பிடுறதுக்கு கொண்டு வந்திருக்கேன்" அப்டின்னு ஹீரோயின் ரொம்ப பாசமா குடுக்குறா. அப்ப இந்த ஃப்ரெண்ட் பொண்ணு இல்ல இல்ல நான் ரொம்ப குண்டாயிடுவேன். ஆல்ரெடி குண்டா இருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுத்ததே வாங்கல. என்ன வந்து நீங்க ஒயின் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? நீங்க ஒயின் பண்றதே நான் பார்த்ததில்ல அப்டின்னு சொல்றப்போ, சரி ஓகே போலாமே அப்டின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்க போறாங்க. அங்க போய் அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து எடுத்துட்டு வரா. "இந்த ஒயின் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க" அப்டின்னு சொல்றப்போ, அவ வந்து ஜஸ்ட் அத கண்ணுல பார்த்துட்டு, அத ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது, "என்ன மிஸ்டேக் இது கொஞ்சம் ஹீட் பண்ணுங்க" அப்டின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி அனுப்புறா. அப்ப அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு பார்க்குறா, "எப்படி கண்ல பார்த்துட்டு சும்மா ஸ்மெல் பண்ணி பார்த்தே கண்டுபிடிக்கிறீங்க?" அப்டின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் பழகிடுச்சு" அப்டிங்கும்போது அவ சொல்றா. "இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல" அப்டின்னு சொல்லும்போது, "நீங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும்" அப்டின்னு ஹீரோயினும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. இந்த லூ ஐலண்ட்க்கு தான் இந்த ஒயின டேஸ்ட் பண்றதுக்குன்னே வித்தியாசமா ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். அதே மெத்தட்ல ஹீரோயினும் ஒயின டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. இதுதான் ஹீரோயின் பண்ண பெரிய மிஸ்டேக்கே. இவ்ளோ எல்லாமே பார்த்து பார்த்து பண்ண ஹீரோயின் வந்து இந்த ஒயின டேஸ்ட் பண்ற இந்த மெத்தட மட்டும் மாத்திக்காமயே விட்டுட்டா. இந்த ஃப்ரெண்ட் பொண்ணுகிட்ட ஜுவல் சொல்லியிருப்பா. இந்த மாரி லூ ஐலண்ட் இந்த ஒயின டேஸ்ட் பண்றது வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி அவ பண்ணிட்டா அப்டின்னா கன்ஃபார்மே பண்ணிரு அப்டின்னு சொல்லியிருப்பா. அத அப்படியே இவ கன்ஃபார்ம் பண்றா. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து ஹீரோயின வந்து ஹீரோ பார்க்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொன்ன உடனே இவளும் கிளம்பிடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இனி ஹீரோயினுக்கு வர பிரச்சனைலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.